ஹே கைஸ், வெல்கம் டு குக்கரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான பீனட் பட்டர் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீனட் பட்டர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு ஆறின உடனே ஓரளவுக்கு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலையா இருந்தா சும்மா கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். வேர்க்கடலையில நிறைய ஃபைபர், புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வேர்க்கடலையை வெறுனையும் சாப்பிடலாம், ஆனா அதோட டேஸ்ட் நம்மள சாப்பிட்றத நிறுத்த விடாது. இந்த மாதிரி அரைச்சு சாப்பிட்டோம்னா ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போறோம், வயிறு ஃபுல்லாயிடும். இன்னைக்கு நான் 2 கப்பு வேர்க்கடலை எடுத்து மிக்சி ஜார்ல இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி அரைச்சுக்கலாம். அரைக்க பீனட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் பிரிஞ்சு திக்காகி அடியில ஒட்ட ஆரம்பிச்சிரும். அதனால நடுவுல ஸ்பூனால நல்லா கிளறி விட்டு பல்ஸ் பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர அளவுக்கு நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரீமியா இருந்தாதான் பிரெட்ல எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டெய்லி ஒரு ஸ்பூன் பீனட் பட்டர் சாப்பிட்றதுனால உங்களுக்கு எல்லா நியூட்ரியன்ஸுமே கிடைக்கும். ஸ்டோர் பாட் பீனட் பட்டரை விட நம்ம வீட்லயே செய்யறது ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா 2 வீக்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். இந்த பீனட் பட்டர் செய்யறது ரொம்பவே ஈஸி தான். எல்லாரும் ஹெல்த்தியா வீட்லயே செஞ்சு ஹெல்த்தியா சாப்பிடுங்க. இந்த பீனட் பட்டர் ரெடியா இருந்ததுன்னா மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்றது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். டக்குன்னு ஒரு பிரெட் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். மகிழ்ச்சியா சமைங்க, மகிழ்ச்சியா சாப்பிடுங்க. பாய்.